ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றத மென்ஷன் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு தொட்டுக்க மீல் மேக்கர் கிரேவி கறி குழம்பு சுவையில் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. மீல் மேக்கர் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சுட்ட பிறகு இதில் நம்ம ஒரு கப்பு மீல் மேக்கர் ஆட் பண்ணுறோம். இது மீடியம் சைஸ் மீல் மேக்கர். இந்த மீல் மேக்கரை அப்படியே சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்த பிறகு அதை வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல். தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி. இது எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அப்புறம் மராத்தி மொக்கு எல்லாமே ஒன்று எடுத்து வச்சுருக்குறோம். இது கொஞ்சமான அமௌண்ட் செய்கிறதுனால நான் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்குற கேப்பில் தக்காளியை மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஏன்னா அரைச்சி போட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நிறைய கிரேவியும் வரும். இப்போ தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். நல்லா தக்காளி வதங்கட்டும். நல்லா தக்காளி வதங்கின பிறகு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மொத்த சால்ட்டையுமே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கருக்கு நம்ம தனியாக ஆட் பண்ணியிருக்கோம். இது தொக்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சியை வாஷ் பண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம இந்த பிழிஞ்சு வச்ச மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மீல் மேக்கருக்குள்ளே எல்லா கிரேவியும் இறங்கணும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடிஷ்னலாக இதுக்கு ஒரு சுவை ஊட்ட போகிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர். இது ஒரு பட்டை, தேங்காய், 2 முந்திரி, கொஞ்சம் கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது 3த்தையுமே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். இந்த அரைச்சிட்டு வந்த 3 பொருளையுமே நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த முக்கியமான சுவை கொடுக்குற இன்க்ரீடியன்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனீங்கன்னா கறி குழம்பையே மிஞ்சுற அளவுக்கு இந்த மீல் மேக்கர் குழம்பு இருக்கும். இது நீங்கள் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சப்பாத்திக்கு. இந்த மீல் மேக்கர் கிரேவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.